மாடுகளுக்கு உண்டான உணவை வந்து அங்கே தற்சார்பு பண்ணிக்கிறது. இதை தாண்டி அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போய்க்கிறது. அதே மாதிரி தற்சார்பில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் விதைகள். அந்த விதைகள் நம்ம எடுத்து வச்சு ஒரு சுரக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். அது வந்து அடுத்த போகத்துக்கு நம்ம விதையாக பயன்படுத்திக்குவோம். அப்போது தற்சார்பு அப்படின்னு சொன்னால் இந்த விதை ஒருத்தர் கையில் இருந்தால் தான் அவர் தற்சார்பு இருக்க முடியும். அப்போ விதைகளை வந்து நம்ம தற்சார்பு வச்சுக்கிறது. இந்த அறிவை என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கும் கடத்துறது. இந்த வந்து மார்கழி மாதம், இந்த மாதத்தில் வந்து பனி அதிகமாக பெய்யும், அப்போ இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அறிவை கடத்துறது. கல்வி இது, அது நம்ம கல்வின்னு சொல்ல வேண்டாம். தற்சார்புங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய அறிவை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கைமாற்றிட்டு இருக்கிறது பெருமை ஒரு மிகப்பெரிய தற்சார்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதை பொள்ளாச்சியில் நான் அடாப்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து நான் அதை பயன்படுத்த முடியாது. பொள்ளாச்சியில் என்ன, என் தோட்டத்தில் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பா கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சிருந்தனா தான் நான் அதை பயன்படுத்த முடியும். அப்போ தற்சார்பு அப்படின்றது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அறிவு கடத்திக்கிறது அப்படிங்கிறதே நாங்கள் பேசியிருக்கிறோம். மருத்துவம் அப்படின்னா ஒரு கற்பூரவல்லி வச்சுக்கிறது, துளசி வச்சுக்கிறது, ஆடவரை வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ணக்குள்ளேயே வச்சுக்கிறது. வீட்டுக்குள்ளே வந்து குறுமூளை பயன்படுத்துறது, அந்த குறுமூளைக்கு தேவையான கொடியை வந்து நம்ம ஒரு தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுறது. இது வந்து மருத்துவத்தை தான், அந்த மருத்துவத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணக்குள்ளே உருவாக்கிறது. இது வந்து தற்சார்பு இன்னொரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பேசிக்கிட்டோம். அதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நம்ம பண்ணைக்கு தேவையான உரங்களை உற்பத்தி செஞ்சுக்கிறது. அது வந்து அமுத கரைசலாக இருக்கலாம், பஞ்சகவியமாக இருக்கலாம், தேமூர் கரைசலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணையிலேயே நம்ம வந்து அந்த உரங்களை நம்ம வந்து தயார் செஞ்சுக்கணும். அதுலேருந்து எக்காரணம் கொண்டு வெளியிலேருந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தற்சார்பு. தற்சார்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பேசும்போது இது வந்து மனநிலை சார்ந்தது அப்படிங்கிறத வெற்றி ரொம்ப ஆழமாக சொன்னாங்க. ஏன்னா இது வந்து இன்னொருத்தர் செய்கிறாரு, அவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறை பஞ்சகவியாக கொடுக்குறாரு, நான் வந்து 20 நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறேன், இன்னொருத்தர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம பண்ணைக்கு என்ன தேவை, நம்ம பண்ணைக்கு என்னென்னலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மனநிலை, நம்ம மனநிலையில் தெளிவாகவும் திருப்தியாகவும் வச்சுக்கிட்டு தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்தால் அது வந்து சுகமாகவும் நல்ல ஒரு பயணமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்தந்த செய்தியிலலாம் வந்து நாங்கள் தற்சார்பு அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் வந்து நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம். அடுத்த தலைப்பு வந்து இன்னொரு தலைவர் பேசுகிறார். அடுத்து பேசுறது எது உணவு. நமக்கான உணவு மட்டும் இல்லாமல் நம்மளோட சொன்ன மாதிரி எல்லா உயிருக்கான உணவாக நம்ம பார்க்குறோம். அதாவது அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அதுதான் உணவாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, நிலத்தோட நீரே தான் அந்த உணவு. அதாவது நிலம் சார்ந்து நீரும், அதான் நிலத்தில் விளையிறதும் நம்ம நீர் மட்டும்தான் நம்ம உணவாக வச்சுருக்கோம். அப்போ அதுவும் உணவு. இன்னொன்று நோய் வராமல் இருக்கிறது தான் உணவு. அதாவது ஒரு சிலது இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்றோம்ல, அது சாப்பிட்டு நோய் வந்ததுன்னா அது உணவு கிடையாது. அப்போ வந்து நமக்கு நோய் வராமல் இருக்கிறது தான் அது உணவாக நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நோய் வந்தால் அது போகக்கூடிய உணவாக இருக்கும். அப்போ என்னென்னா, இப்போ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு சிலர் எடுத்துக்க கஞ்சி எடுத்துக்க சொல்லுவாங்க, அப்படி சொல்கிறோம்ல, அதை தான் உணவாக நம்ம பார்க்குறோம். கஞ்சி இல்லாத உணவு, ரசாயனம் கலந்து மருந்து போடாமல், கெமிக்கல்லாம் போடாமல் விளையிறது, அது உணவாக பார்க்குறோம். உணவில் பலதரப்பட்ட உணவு பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு உள்ளூர் சார்ந்த உணவுகள் இருக்குது. அப்போ அதுவும் உணவாக வச்சுருக்கோம். உணவு சங்கிலி வேணும். அதாவது ஏன்னா இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது உணவு சங்கிலி தான். ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா கூட ஒரு சங்கிலி அறுபட்டால் கூட இன்னொரு இது வாழ முடியாது. அப்போ வந்து உணவு சங்கிலி முக்கியமாக அந்த உணவில் பார்க்குறோம். இன்னொன்று மருந்த வேண்டாவும் மேக்கைக்கு, அருந்தது அற்றது போற்றி உணி. எல்லாருக்கும் வணக்கம். எது சந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாங்கள் பார்த்தது வந்துட்டு எங்களோட உள்ளூர் பொருளாதாரத்தை வந்து உள்ளூரில் சுழற்சி முறையில் கொண்டு போய் விற்பனை பண்ணுறது ஒரு சந்தை இடமா நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். விளைவித்ததே தேவைக்கு போக உள்ளது சந்தைப்படுத்துதல். இப்போ நம்ம வந்து விளைவிச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க,
எது தற்சார்புன்னு சொன்னாங்க, தற்சார்புலேருந்து என்னெல்லாம் வந்தது, எது உணவுன்னு சொன்னாங்க, உணவுலேருந்தெல்லாம் என்ன வந்தது, அதுலேருந்து எல்லாம் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நமக்கு எடுத்துக்கிட்டு மீதி உள்ளதை போயிட்டு நாங்கள் சந்தைப்படுத்துதல் தான் வந்துட்டு அது வந்து அந்த சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். விளைவித்தவன் விலையை தீர்மானிக்க வேண்டும். இன்னைக்கு நான் வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை வந்து நான் தான் விளைவிக்கிறேன், இது வந்து என்னோட இயற்கை விவசாயம், இதோட என்னோட பொருள், என்னோட உணவு தான், என்னோட இது அப்படின்னும் போது நான் தான் அந்த விலையை வந்து தீர்மானம் பண்ணணும். இன்னொருத்தர் வந்து இடைத்தரகர் மூலிமா நாங்கள் வந்துட்டு அந்த விலையை வந்து தீர்மானிப்பது இல்லை. அதுதான் வந்து அந்த சந்தையில் வந்து அந்த விலை தீர்மானத்தை வந்து நாங்களே வந்து தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசணும். நிலமற்றவர்களுக்கு உணவு பரிமாற்றம், அதுவும் ஒரு சந்தையாக பார்க்குறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பகுதிகளில் வந்துட்டு யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு தற்சார்பு அடைவதற்கோ இல்லை ஒரு உணவு உற்பத்தியை செய்கிறதுக்கோ அவங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அடையாளம் கண்டு அவங்க தேவை அப்படின்னும் போது அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை வந்து நாங்கள் மீட்டு எடுத்து கொடுத்து இல்லை. இன்றைக்கி வந்து காலையிலே ஒரு தோழர் பேசும்போது சொன்னார், ஒரு மாவட்டத்தில் வந்து 45 ஏக்கர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட பகுதியில் எங்கள் பார்வையில் என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து அதிகமாக இப்போ நாங்கள் வந்து கூட்டு விவசாய குழுக்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னும் போது அவங்க அதுள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நிலைமை இல்லாமல் இருக்கும். ஒரு தனித்து வாழும் பெண்ணாக இருக்கட்டும், கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிலமற்ற ஏழை கூலிகளாக இருக்கட்டும், தினக்கூலிகளாக இருக்கட்டும், அவங்கள வந்து எங்கள் பெண்களை வந்து நாங்கள் ஒருங்கிணைச்சு இப்போ நாங்கள் எங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னும் போது அந்த 10 ஏக்கர் நிலத்தை வந்து அந்த மக்களுக்கு வந்து தேவைக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் மாவட்டத்தில் ஒரு முழுமையான சிறுதானிய கிராமம்னு சொன்னோம். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய 80 ஏக்கரில் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு 40 ஏக்கர் இருக்குது. அந்த 40 ஏக்கரில் 20 ஏக்கர் வந்து அங்கே உள்ள 40 குடும்பங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து அதுவும் வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தை இதை தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு உணவுக்கே வழி இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்தை கொடுத்து அவங்க உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்றது அது ஒரு சந்தையை நாங்கள் பார்க்குறோம். பண்ட மாற்ற முறை, இப்போ என்கிட்ட நான் என்ன பண்டங்கள், இப்போ நான் வந்து ஒரு 20 வகை விளைஞ்சிருக்கேன், நான் ஒரு 10 வகை விளைஞ்சிருக்கேன் அப்படின்னா பக்கத்தில் வேறு யாரெல்லாம் நல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்போது என்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லாமல் இருக்கும். அப்போ அதை வந்து அந்த பண்டங்கள் மாற்றிக்கொள்வது சந்தையாக பார்க்குறோம். அதை வந்து அந்த சந்தையில் நடைமுறைப்படுத்துறது அப்படின்ட்டு. சந்தைக்கு உற்பத்தி செய்யாமல் உற்பத்தி செய்வதை நுகர்த்தல். இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம வந்துட்டு கேஷ் கிராஃப்ட், அதாவது சந்தைக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பயிர் வைக்கிறோம், விளைவிக்கிறோம், எங்களோட உற்பத்திக்கு இல்லை அப்படின்றவங்களையும் உணவை செஞ்சு நாங்கள் வந்துட்டு சந்தைக்காக இல்லாமல் உணவுக்காக நாங்கள் உற்பத்தியை செய்து கொடுக்குறோம் அப்படின்றது அதை வந்து சந்தையாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து மரபு வந்து மரபுனா எப்படின்னா நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் அவங்களோட வாழ்வியல் முறையில் அவங்களுக்கு முன்னோர்கள் இருப்பாங்க, அவங்களோட அனுபவங்கள் அவங்களோட அறிவுகள் அடுத்த சந்தேகத்துக்கு கடத்துறாங்களே அதுதான் மரபாகும். அது வந்து மரபு கல்வி, மருத்துவம், விளையாட்டு எல்லாமே அந்த பண்டிகை பொறுத்து எல்லாமே என்னென்னா மரபு மருத்துவத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு நோய் வரப்போ இந்த கீரை இந்த மூலிகை சாப்பிட்டா சரியாகும் அப்படின்றது. ஆனால் அடுத்த அவங்களோட வாழ்வியல் முறை இப்போ நம்ம சந்ததிக்கு வந்து நம்ம அவங்களோட முன்னோர்கள் சொன்னது இல்லாமல் நமக்கு என்ன இப்போ பருவநிலை மாற்றத்தால் நிறைய மாறுதலும் வருது. அதில் நம்ம சமகாலத்தில் என்ன மாறுதல் இருக்கோ அதையும் சேர்த்து அடுத்த சந்ததி கடத்துட்டு மரபாக நாங்கள் பார்க்கணும். இதில் என்னுடைய உடல் என்னுடைய மரபு அப்படி, அதாவது நம்முடைய பூச்சிகளை பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் மியூட்டேஷன் ஆகிறப்போ அடுத்த ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிடும். அதேமாதிரி நம்மளோட உடல் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த சூழலை தகவலிச்சிக்கிற மாதிரி பண்ணுறது மரபு அப்படி இருக்குது. இயற்கை சுழற்சியை சிதைக்காமல் வாழறது வந்து, அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பண்ணுறது. இப்போது நம்ம சிமெண்ட்டு, இந்த பெட்ரோல், ஃபியூல், இந்த எரிபொருளை யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 20-30 வருஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வேறு ஒரு இதுக்கு மாறி போகணும். ஆனால் நம்ம மரபில் வந்து நம்ம எது தொடர்ச்சியாக கிடைக்குதோ அதை வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம எரிபொருளாக இருந்தாலும் சரி, உணவுக்காக இருந்தாலும் ஏதாவது அது வந்து யூஸ் பண்ணினாங்க. அது அவங்க எல்லாமே அவங்களோட ப்ராக்டிஸ்லேருந்து என்னென்னா இது தொடர்ந்து நமக்கு அடுத்த சந்தேகத்துக்கு எத்தனை சந்தேகம்னாலும் அது கிடைக்கின்றதே அவங்க தெரிஞ்சிருக்கு. அதை வந்து மரபாக பார்க்குறோம். மரபு சார்ந்த விவசாயம், உணவு அது எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா அந்த பகுதிக்கு என்ன விளையுதோ அது மரபு உணவு. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு விதை, ஒவ்வொரு அந்த இருந்தது மரபு விதையாக பார்க்குறோம். அந்த இப்போ ஒரு வேலூருக்கு எடுத்திங்கன்னா வேலூர் நூல் கத்திரி, திருவண்ணாமலைனா ஏங்கல் கத்திரி, அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கே ஒரு மரபு. அந்த சூழலுக்கு நல்லா விளையிறது, அந்த உணவு சுவை அது எல்லாமே மரபாக பார்க்குறோம். 1 நிமிடம். 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 1 நிமி
அதாவது அந்த இதில் பாரம்பரிய கலாச்சாரம், அந்த விளையாட்டு இதெல்லாம் பின்பற்றுவது மரபாக பார்க்கணும். மொத்தமாக இந்த வாழ்வியல் முறையை வந்து மரபு வாழ்வியல் முறை பின்பற்றினா ஒரு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளைக்கு சஸ்டைனபிளாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறது தான் அந்த மரபு வாழ்வியல். குழு சார்பா எது உணவு அப்படிங்கிற தலைப்புல நான் பேசலான்னு வந்தேன். அப்போ வந்து எது உணவு அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு பாடல் வழியா நாங்கள் எங்கள் குழு சார்பா இங்க சமர்ப்பிக்கிறோம். ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் வச்சான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் பணம் சின்ன பணம் வேடிக்கை காட்டுது வெள்ளி பணம், வெள்ளக்காரன் பணம் சின்ன பணம் வேடிக்கை காட்டுது வெள்ளி பணம். வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வேஷங்கால் எஞ்சாலம் வீராயி, வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வேஷங்கால் எஞ்சாலம் வீராயி, வேஷங்கால் எஞ்சாலம் வீராயி, வேஷங்கால் எஞ்சாலம் வீராயி, வேஷங்கால் எஞ்சாலம் வீராயி, வேஷங்கால் எஞ்சாலம் வீராயி. வைக்க பிரிமுறுக்கி சொக்க தங்கம் நெல் எடுத்து, வைக்க பிரிமுறுக்கி சொக்க தங்கம் நெல் எடுத்து, பக்குவமா கோட்டை கட்டி பசுஞ்சாணியால் முளகி, பக்குவமா கோட்டை கட்டி பசுஞ்சாலியால் முளகி. சோத்துக்கு கஷ்டம் என்ன தொட்டதில்ல கொட்டை நெல்ல, சோத்துக்கு கஷ்டம் என்ன தொட்டதில்ல கொட்டை நெல்ல, நாத்துக்கு விட்ட நெல்லு காத்திருக்கோம் ஆடி வர, நாத்துக்கு விட்ட நெல்லு காத்திருக்கோம் ஆடி வர. அந்த விதைய நெல்லும் எங்களது வேரும் விழுதும் எங்களது, விதைய நெல்லும் எங்களது வேரும் விழுதும் எங்களது. பசு கண்ணுக்கு வரி கட்டணம் என்ன கொட்டம் அடிப்பவன் யாரது, பசு கண்ணுக்கு வரி கட்டணம் என்ன கொட்டம் அடிப்பவன் யாரது. ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் வச்சான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் வெள்ளக்காரன், காகிதம் போட்டான் வெள்ளக்காரன். என் குடும்ப பாரம் எல்லாம் என் தோளில் நான் சுமக்க, என் குடும்ப பாரம் எல்லாம் என் தோளில் நான் சுமக்க, என்ன அந்த ஏரிலுக்க ஏற எருதிலுக்க, என்ன அந்த ஏரிலுக்க ஏற எருதிலுக்க. செண்டே நிலமும் இல்ல செல்வாக்கு ஏதும் இல்ல, செண்டே நிலமும் இல்ல செல்வாக்கு ஏதும் இல்ல, மாடு 2 இல்லை நான மாரடிக்கணும் அந்த இல, அந்த மாடு 2 இல்லை நான மாரடிக்கணும் அந்த இல. இது ரொம்ப வேக வேகமா எழுதுன நம்ம வழக்கறிஞருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் கேள்வி உண்டா? ஒரு கேள்வி இருக்குங்க. அவங்க உணவுல அதாவது பண்டமாற்று முறையை பத்தி பேசுனாங்க சந்தையில, அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம்?